கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வயசான லேடி பக்கத்து வீட்ல இருந்து ஹீரோவோட பேர சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அவிங்க ஹீரோவோட பேர சொல்லிட்டு கத்துற அந்த சத்தத்த கேட்டுட்டு தான் ஹீரோ கண் விழிக்க செஞ்சிருப்பான். அவன் மட்டும் தான் தனியா இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்திருக்கான் போல. அப்படியே எழுந்திருச்சு ஆடி அசைஞ்சு வந்தவனும், சரின்னு அப்படியே ஜன்னல நீக்கலான்னு பார்த்தா, ஜன்னல நீக்க முடியல. ஜன்னல நீக்க முடியல. விண்டோஸ் ஸ்டக் ஆயிருக்கிற மாரி இருக்கு. பட் இத விடவும் ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு சில பேர் ஏதோ ஜன்னலெல்லாம் போட்டு பயங்கரமா தட்டிட்டு இருக்கிற மாரி தெரியுது. ஆனா பெருசா அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. கொஞ்சம் எழுந்திருச்சு அப்படியே பயங்கர சோம்பலா இருக்குமா, போய் தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தா தண்ணிய காணோம். சரின்னு ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்றான். பார்த்தா கரண்ட்டையும் காணோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படி சொல்லிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல. ஏதோ பால் மட்டும் ஊத்தி வச்சிருந்திருப்பான் போல. அதை எடுத்து குடிக்கலான்னு இருந்தா அதுவும் கெட்டு போச்சு. என்னடா இது இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி தினுசா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் சொக்காலாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பான். என்னன்னா இன்னைக்கு ஹீரோவுக்கு கோர்ட்ல ஹியரிங்கிறது இருக்கு. அவனோட ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆயிருந்திருக்கும். ஆகையால் குழந்தை யாரோட கஸ்டடியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ ஹியரிங் நடந்துகிட்டு இருக்குது. ஹீரோவுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இப்போ விட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனோட குழந்தைய அவன்கிட்ட அவனால கொண்டு வர வைக்க முடியாது. ஆகையால் எழுந்திருச்சதே லேட்டா இருக்குது, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொக்காவெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ இன்னுமே அந்த இடத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த கப்பல் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் அவனுக்கு சத்தங்கள்லாம் கேட்குது. இவனுங்க என்னைக்கும் எல்லாமே இன்னைக்கு கசகசன்னு அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கரெக்டாக அவனோட ஒய்ஃப் கால் பண்ணியிருந்திருப்பாங்க, எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்ணியிருந்திருப்பாங்க. என்னடா இன்னுமா கோர்ட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இதோ நான் வந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ண போகும்போது டோரை அவனால நீக்க முடியல. அப்படியே ரொம்ப போட்டு முக்கிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். டோருக்கு கீழே அந்த கீழே கொஞ்சம் ஹோல் இருக்கும்ல, அதை எதையுமே காணோம். கம்ப்ளீட்டா சீல் பண்ண மாதிரி இருக்குது. ஏய் அவனா அதை லாக் இது பண்ணி வச்சிருந்திருக்கீங்களாடா அப்படின்னு முதல்ல அவன் கத்துறான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஒரு காலுமே டக்குன்னு கட் ஆயிடுது. அங்க இருக்கிற லேண்ட்லைன்ல செக் பண்றான், அதுவுமே ஒர்க் ஆகல. ஜன்னலை நீக்கலான்னு பாக்குறான், பட் நீக்க முடியலையே தவிர அந்த மற்ற அபார்ட்மெண்ட்லயுமே சில பேர் எல்லாருமே ஜன்னல் கிட்ட வந்துட்டு ஜன்னலை தட்டுறதும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏக்கமா பாவமா நின்றுகிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது, ரைட்டு அப்போ அவங்க எல்லாரும் நம்மள மாதிரி தான் மாட்டிருந்திருக்காங்களோ. ஆனா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல சில பேர் எல்லாருமே ஒரு மாதிரி சூட் எல்லாம் போட்டுட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கு. என்னடா இது திடீர்னு ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்கு இது பரவிருச்சான்னு ஒன்றும் புரியாத ஹீரோவுமே அப்படியே அந்த பக்கத்து ரூம்ல சில பேர் ஒரு கப்பல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிடுறதுக்காக முயற்சி பண்றான். அந்த பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு வயசான லேடி தான் பேசுற மாதிரி சத்தங்கிறதே கேட்டு இருந்திருக்கும். அவங்க கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்லாம் விசாரிக்கலானே இருந்தா அவங்களுக்குமே ஒரு ஐடியாவும் இல்லை. நம்ம ஹீரோ இங்க ட்ராப் ஆயிருந்திருக்கான்ல, அதே மாதிரி தான் அவங்களும் ட்ராப் ஆயிருந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவங்களோட ரூம்ல பலமா சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த அம்மா அமைதியாயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஹீரோவும் வெயிட் பண்ணி பார்க்குறான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி இதுக்கு மேலே பொறுத்து இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டூல்ஸ் எடுத்துட்டு நேராக அந்த கதவை இருக்குதுல்ல, அந்த கதவை நீக்க முடியாத மாதிரி ஏதோ க்ளூ போட்ட மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஆகையால் அவன் வச்சிருந்திருக்க டூல்ஸை வச்சு அந்த ஒரு க்ளூவை பேத்தெடுக்கலான்னு இருப்பான். அப்போ திடீர்னு டோர் பக்கத்தில் இருக்கிற இன்டர்காம்ல இருந்து ஒரு வாய்ஸுங்கிறதே கேட்கும். எல்லாரும் பதட்டப்படாம அமைதியா இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி. பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த க்ளூவை பேத்தெடுக்கிறதுக்காக வச்சு சுத்தில வச்சு அடிச்சிருந்திருக்கான். அவ்வளோதான், கையை பேத்துக்கிட்டான். போல போலும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். உடனே போயிட்டு கையில கட்டு போடுறதுக்காக துணியை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அவனோட செவுத்துல யாரோ பயங்கரமா ஏதோ சுத்தில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. யாரா அவனுங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. அவனும் சைடில் இருக்கிற ஒரு டூல்ஸ் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கிறான். ஓகே யார் வந்தாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு சின்ன பையன் வரான். அவனை தொடர்ந்து இன்னொரு பையனும் வரான். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா இருப்பானுங்க போல. அவனுங்களும் நம்ம ஹீரோவோட பக்கத்து ஃபிளாட்டா தான் இருக்கும். அவங்களாலையுமே வெளியில எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி இந்த மாதிரி செவுரை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூம் பக்கம் வந்துருக்கானுங்க. வந்துட்டு அங்க இருக்கிற ஜன்னலை இதை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தா இல்ல, அதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ அப்படின்னா நம்ம ஹீரோவோட இடம் மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ரூமுமே இதே மாதிரி தான் லாக் ஆகப்பட்டிருக்குங்கிற டீட்டெயில ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறானா. இதை பத்தியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இவங்களோட வீட்டுக்கு யாரு அந்த ரெண்டு பசங்க வந்தானுங்களே, அவனுங்களோட வீட்டுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கிற இன்னும் ரெண்டு பேர் வந்துருப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க போல. அதுல அந்த நர்ஸ் லேடி ஒருத்திங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்திங்கன்னு. அந்த ஆளு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி டீம்ல எல்லாம் வேலை பார்த்துருக்கானாமா. ஸோ கம்ப்ளீட்டா இந்த ஒரு அபார்ட்மெண்ட்டையே வந்து தனிச்சு விடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சிக்னலும் கிடையாது, வெளியிலயும் போக முடியல, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. பிளஸ் கீழே வந்து அப்படியே இந்த சொக்காலாம் போட்டுட்டு சில நபர்கள்லாம் உலாவிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னமோ ஒன்று பெருசா நடந்திருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இதை பத்தில அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திருப்பியுமே அந்த இன்டர்காம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது மேக் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி மேக் பண்ண அதே மாதிரி தான். பேனிக் ஆகாதீங்க, சிச்சுவேஷன் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் மேக் பண்ணியிருப்பாங்களா. அப்பதான் அந்த நர்ஸ் லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டு ப்ளீட் ஆயிட்டு இருக்கிறத கவனிச்சிருந்திருக்காங்க. என்னையா வெறும் கட்டு மட்டும் போட்டு வச்சிருந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோவோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போடுறாங்களா. கூடவே அவங்க வந்து இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருந்திருக்காங்க. பட் ஹீரோவை அவங்க பார்த்துருக்காங்களே தவிர ஹீரோவுக்கு அவங்க யாருன்னே தெரியல. நீங்க இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். பிளஸ் ஹீரோ ஏதோ ஆர்டிஸ்டா இருப்பான் போல.
அதனால ஏதாவது பெயிண்டிங் இது சேல் பண்ணியிருந்திருக்கீங்களா? ஏதாவது காசுக்கு இது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ வரும் அப்படின்லாம் விசாரிச்சதுக்கு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். வியாபாரம் ஆகுமான்னு கேட்டா, அது சொல்றக்கு ஒண்ணும் இல்லங்கிற மாரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோவுக்கு அந்த பக்கத்து வீட்ல இருந்த அந்த பாட்டியோட வாய்ஸ் டவுன் ஆகுறத கவனிச்சிருந்திருப்பான்ல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு வேகமா அந்த மொட்டை பையன் ஒருத்தன் இருந்தான்ல, அவங்கிட்ட சொல்லி செவுர உடைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மறுபடியுமே இன்டர்காம்ல பொறுமையா இருங்க, மெடிக்கல் டீம்ங்கிறது வந்துகிட்டு இருக்குங்கிற மாரி வாய்ஸ்ங்கிறது வரும். ஹீரோவும் போயிட்டு எவ்வளோ நேரம் தான் பொறுமையா இருக்குதுன்னு பேசுவான். பட் அது வெறும் ஒன் சைடட் மெசேஜா தான் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு செவுரையுமே இவங்க உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு போய் பார்த்தா அந்த ஒரு வயசான பாட்டி அங்க மயங்கி கிடக்குறாங்களா. யோ பாட்டி என்ன போயிட்டியா அப்படின்னு எழுப்புனா இல்ல, டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்புறம் அவங்கள ஓரமா உட்கார வச்சுட்டு ஏதாவது தண்ணி கீது வேணுமான்னு கேட்டதுக்கு ஏதாவது ஸ்வீட்டா இருந்தா கொண்டு வாங்க, கூடவே என் சிகரெட் டப்பா அந்த இடத்துல இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்கும். அந்த கிழவியோட வீட்டில் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. வெளியில பார்த்தா நிறைய அந்த சூட் எல்லாம் போட்டுக்கிட்ட நபர்கள் ஏதோ டெம்பரரியான சில கேம்ப் எல்லாமே செட் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ மருத்துவ முகாம் மாதிரி. கூடவே அந்த இடத்துல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்கத்துல ஆப்போசிட்ல இருந்த அபார்ட்மெண்ட்ல சில ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களா. ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப முக்கிய பண்ணிட்டு இருக்கிறானுங்க, என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில குழந்தைங்க, லேடிஸ் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இரும்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை ஏதாவது நோய் கீது பரவதா, அந்த வைரஸால கீது அவங்க பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. அப்ப மறுபடியுமே அந்த இன்டர்காம்ல எல்லாரும் பொறுமையா இருங்க, ஒரு கேஸ் லீக்ங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்றோங்கிற மாதிரியான ஒரு ஆடியோ நோட்டுங்கிறது வந்திருக்கும். பட் அதை கேட்டுக்கிட்டே அந்த பாட்டியம்மா என்னன்னா சிகரெட்டை பற்ற வைக்க போகும்போது அடி லைட்டரை கொடு அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சுக்கிறானுங்க. அதான் கேஸ் லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, உண்மையோ பொய்யோ எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டுங்கிற மாதிரியே இருப்பாங்களா. ஆனா இப்ப அந்த பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க நோட் பண்றாங்க அவங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கொசு வந்து லைக் அதுக்கு மேல பறக்க முடியாம அதே இடத்துல அது இறந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த பாட்டியம்மா ஒரு பக்கம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் அங்கே வெளியில வந்து கேம்ப் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் கீழே கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேம்புக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. ஆனா அதுல ஒரு நபர் மட்டும் தனியா தப்பிச்சு ஓடுற மாதிரி தெரியும். ஓகே சூப்பர், ஒருத்தன் வந்து எஸ்கேப் ஆக போறான் அப்படின்னு பார்த்தா அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஆளுங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. என்னடா நடக்குது, அடுத்தது நம்ம கிட்ட தான் வருவானுங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கர பயத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, என்னதான் பயம் இருந்தாலுமே எல்லாரும் உட்காந்துட்டு சரி இப்போ என்ன ஒரு காரணத்துக்காக இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக ஆளுங்களை பிடிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இன்கேஸ் அப்படி எங்கேயாவது நம்மளை பிடிக்க எழுதி வந்துட்டாங்கன்னா அவனுங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, ஏன்னா எப்படியும் காலி பண்றதுக்கு கூட அவனுங்க தயாரா இருக்கிறானுங்க. எஸ்கேப் ஆக பார்த்தா காலி பண்ண பாக்குறானுங்கன்னா அப்போ ஒருவேளை கேம்ப்ல பிடிச்சி வச்சும் காலி பண்ண தான் பார்ப்பானுங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச்சுங்கிறது போகுமா. ஆகையால் முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகணும். ஆனா டோரை எதையுமே நீக்க முடியாத மாதிரி அந்த க்ளூ எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்கானுங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க அப்போ ஹீரோக்கு தான் என்னோட ரூம்ல சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஏதாவது அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஊத்துனா மேபி வேலைக்கு ஆகுமோன்னு நம்ம ஹீரோவோட ரூம்ல இருந்த சில கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கலக்கி ஊத்திருப்பாங்க. பட் அதை ஊத்த ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஏற்பட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா சில புகைலாம் வர ஆரம்பிச்சிடும். இருப்பினும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்களா. பட் அப்பதான் கவனிக்கிறாங்க அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தான்ல, அந்த தம்பிக்கார ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவனை ஆளை காணோம். டே எங்கடா போனா, புகை வருதுன்னு எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி வேகமா அவனை தேடி வராங்களா. அந்த பையன் பார்த்து அங்க இருக்கிற ஒரு வென்டிலேட்டருக்குள்ள இறங்கி இருந்திருப்பான் போல. இறங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பானா. பட் அவன் இருக்கிற அதே இடத்துல வேற இன்னொரு லேடியோட ஒரு ரூமுங்கிறது இருக்கும். ஆனால் அந்த ஒரு லேடியை அவங்க ஆல்ரெடி அந்த சூட் போட்ட நபர்கள்லாம் வந்துட்டு கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. பிளஸ் அந்த லேடியும் பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். ஓகே இவங்க ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடிக்கு அவங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரிலாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அந்த பையன் பார்த்துட்டு தான் இருப்பான். அந்த வென்டிலேட்டர்ல தான் அந்த தம்பி இருக்கிறான் அப்படிங்கிறத அவனோட அண்ணன் இருக்கிறான்ல அந்த அண்ணக்காரன், அவன் பார்த்துருவானா. டே இங்க என்னடா பண்ற அப்படின்னு கத்தி கூப்பிடும் போது அவ்வளவுதான் அந்த சூட் போட்ட நபர்கள் இங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லி கவனிக்கிறாங்க. அந்த அண்ணக்காரன் துணி எல்லாத்தையுமே சுருட்டி அதை வச்சு அந்த பையனை மேலே இழுக்கலாம் அப்படின்னு இருந்தா ஆல்ரெடி அந்த ஒரு சேம்பரை நீக்கிட்டு அந்த பையனை வெளியில எடுத்துடுறாங்க. ஆத்தி அந்த பையனை ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த அண்ணக்காரனும் வேகமா கீழே வருவாங்களா. அந்த சூட் போட்ட நபர்கள் அந்த பையனை ஸ்டெப்ஸ்ல கூட்டிட்டு வரும்போது ஒருத்தனை போட்டு அடிச்சு பேட் ஒன்று கையில வச்சிருந்திருப்பான், அதை வச்சு அடின்னு அடிச்சு அதே இடத்துல ஒரு நபரை காலி பண்ணிடுறான் அந்த அண்ணக்காரன். அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க மிச்சம் இருப்பாங்க அந்த சூட் போட்ட நபர், அவங்களையும் அந்த குட்டி பையனையும் எப்படியோ சேஃபா திருப்பியும் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்களா. கூட்டிட்டு வந்துட்டு அந்த லேடி கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல செக் பண்ணி பாக்குறாங்க. பெருசா எதுவும் யூஸ் ஆகுற மாதிரி எல்லாம் கிடையாது. டியர் கேஸ், அதுக்கப்புறம் இந்த வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கும். எதுக்காக எங்க எல்லாரையுமே இந்த இடத்துல ட்ராப் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க, என்ன நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில கேள்விகள் எல்லாம் முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த அண்ணக்காரன் இருக்கிறான்ல, அவன் செம காண்டுல இருப்பான். அவள ஆல்ரெடி அடிக்கலாங்கிற மாரி தான் இருப்பான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவள தூக்கி வச்சு, ஜன்னல் கிட்ட கொண்டு வர வச்சு, ஒருத்திய நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சைன் போர்ட எடுத்து வச்சிருந்திருப்பாங்களா, அத பார்க்கும்போது மத்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே, பார்றா ஒருத்திங்க மாஸ்க் காட்டிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட செய்றாங்க. கீழ இருக்கிற சில ஆளுங்களுமே, என்னடா நம்ம ஆளுங்கள யாரையோ ஒருத்தங்கள பிடிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு அந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த லேடிய ஒரு சேர்ல கட்டி வச்சுட்டு பேசலான்னு இருக்கக்குள்ள, அந்த லேடி வச்சிருந்த அந்த வாக்கி டாக்கி இருக்குதுல்ல, அதுல வேற ஒரு நபர பேசுறாங்களா, நம்ம ஹீரோ தான் நெகோஷியேட் பண்றான். இங்க பாருங்க, உங்களோட ஆளுங்கள நாங்க ஒன்னும் புடிச்சு சாகடிக்கலாம் மாட்டோம். உங்கள மாதிரிலாம் நாங்க கிடையாது. ஆனா அதுக்குன்னு நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நடக்குதுங்கிற மேட்டரை நீங்க ஓப்பனா வெளியில சொல்லுங்க. எங்ககிட்ட சொல்லுங்க. அதை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுல எந்த அளவுக்கான உண்மை தன்மைகள் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஒரு லேடி நாங்க விடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிருக்குங்கிற மாதிரி சொல்லக்குள்ள, டக்குன்னு அந்த அண்ணாக்காரன் இருக்கிறான்ல, அவன் அந்த வாக்கி டாக்கியை பிடிங்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறானா, யோ கொஞ்சம் சும்மா அறியான்னு சொல்லி அவனுக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ தான் அந்த பொண்ணுகிட்ட பொறுமையா போய் தன்னோட பேர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்றவங்களோட பேர் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி, இங்கே பாரு புள்ள, உன்னை எதுவும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்த உண்மை எல்லாத்தையும் நீ சொன்னால் நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவளுமே அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, நான் உங்களை காயப்படுத்துறதுக்காகலாம் இங்கே வரல. உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உதவி பண்ணுறதுக்காகவா நீங்கள் அந்த பையனை போட்டு தள்ளிங்கன்னே கேட்டதுக்கு, என்னது அந்த வெளியில் ஷூட் பண்ணதா, வேலை அவன் இந்த ஏரியா விட்டு போயிட்டான் அப்படின்னா அது பிரச்சனையாயிடும், அதனால் ப்ரோட்டோகால் படி அவனை ஷூட் பண்ண வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. அப்போ தான் முதல் கேஸுங்கிறது ரிஜிஸ்டர் ஆச்சு. அப்போ ஏன் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டால், இல்லை இதை பற்றி வெளியிலேயே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க. எது இன்ஃபெக்டட் ஏரியாவோ அந்த ஏரியா எல்லாத்தையுமே ஐசோலேட் பண்ணி அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே தனிமைப்படுத்துற அந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு இந்த ஒரு ஏரியா விட்டு உங்க யாரையுமே வெளியில போகிறதுக்கு நாங்க அலோவ் பண்ணலங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஓ அப்படின்னா நீ போட்டிருந்திருக்க இந்த ஒரு சொக்கா அப்படின்னா என்ன, நாங்களும் இன்ஃபெக்ட் ஆயிருப்போம்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றக்கு அடி அப்படின்ட்டு அந்த அண்ணக்காரன் இருக்கிறான்ல, அவன் அந்த சொக்காவை கிழிச்சு விடுறதுக்காக ட்ரை பண்ணுவானா. அவ்வளவுதான், அதை கிழிச்சு விட்டுட்டான். அதை கிழிச்சு விட்டாச்சு. ஸோ எப்படியும் அது ஒரு ஏர் பார்ன் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறங்காட்டி சரி உன் ஹெல்மெட்டை கழட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதையும் கழட்டி விட்டாரான். ஆனால் அதே நேரத்தில் அவள் இன்னொரு ப்ராபபிலிட்டியும் சொல்கிறான். மேபி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறீங்கிறங்காட்டிலாம் உங்களை அவங்க அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ப்ளஸ் சரி வைரஸ் இந்த ஐசோலேஷன் அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அதில் இது வரைக்கும் யாராவது க்யூர் ஆயிருக்காங்களான்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. ஸோ இப்போதைக்கு இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்ம ஆளுங்க இப்போ இவங்க எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, இவங்க அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ஆகிடுமா. நைட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாறி சும்மா கதை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மெயினாக அந்த அண்ணாக்காரன் இருக்கிறான்ல, அவன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பான். அவனுக்கு செட்டிலே ஆக மாட்டான். ஆனால் எப்படி இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுறாங்க. அந்த ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருந்த ஆளுங்களாக இருக்கிறாங்களா, ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆளுங்க, அவங்க எல்லாரும் வேகமாக படையெடுத்து இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி தெரியுது. இந்த ஒரு பொண்ணை நம்ம பிடிச்சி வச்சிருந்திருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி தான் மேபி நம்மக்கிட்ட ஏதாவது விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கும் சந்தேகம் வருது. மெயினாக அவங்கள நம்ம பிடிச்சி வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு ஜன்னல் வழியாக காமிச்சதே அந்த அண்ணக்காரன் தானே. அதனால அவன் மேலே தான் கொஞ்சம் காண்டாக இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க இது உள்ளே வரக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள உள்ளே அலோவ் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குதுன்னு அந்த பொண்ணும் சொல்லியிருந்திருக்கும். வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க வந்துட்டு அப்படியே காலிங் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுறாங்களா. சரின்னு நம்ம ஹீரோ தான் பேசுகிறான். இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் அந்த ஒரு லேடி கிட்ட நாங்கள் ஏற்கனவே இன்ட்ராகேட்லாம் பண்ணிட்டோம், அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியலையாமா. ஸோ அதனால் இதை எப்படியே விட்டுருவோம், நீங்கள் உள்ளே வந்து அவங்க எதுவும் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்களுக்கே எதுவும் தெரியாது, அவங்க சும்மா வேலை செய்கிற ஒருத்தங்க தான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண பார்த்தாலுமே என் பொண்ணு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, கமான் அதை பற்றி நான் கேட்டாகணும், ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வெளியே நின்று கத்திக்கிட்டே இருப்பாங்களா. எக்ஸாக்டாக அவங்க டோர்கிட்ட இருந்து கத்திக்கிட்டு இல்லை, பட் இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் மேலே ஏறி வரைக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆகையால் அவனுங்க லிஃப்ட்டில் மேலே ஏறி வந்தானுங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோருக்கு வராத மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ அந்த வீட்டில் இருக்கிற நிறைய இரும்பு பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே இருக்கிற லிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ண விடாத மாதிரி இவங்க அந்த வந்து லிஃப்ட் கிட்ட கொண்டு வரக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் நம்ம ஹீரோ, அந்த அண்ணக்கார, அப்புறம் அந்த நர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் தான் அதை தள்ளிட்டு வருவாங்களா. ஆனால் ஆல்மோஸ்ட் அதை தள்ளிட்டு வரும்போதே அந்த ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனேயுமே கமான் அந்த ஒரு லேடி எங்கள் கையில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவானுங்களா. அவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணவனுங்க அந்த நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கழுத்திலே வந்து கீரியை விட்டுருவாங்க, பயங்கரமாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவனுங்களை தடுக்கிறத விட்டுட்டு அப்புறம் வேகமாக அந்த நர்ஸை திருப்பியுமே ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஏதாவது பண்ணி அந்த ப்ளீடிங்கை நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே
அப்படியே அந்த நர்ஸ் அதே இடத்துல இறந்து போகிறாங்களா. அந்த நர்ஸோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, ஸோ அவருக்குலாம் ரொம்பவுமே வருத்தமாக போயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் இப்படி கண்ணு முன்னாடியே இறந்து போகிறாங்க, லைக் என்னடா அது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறான். அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஓரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த அந்த நர்ஸோட ஹஸ்பண்டை காணோங்கிறதே கவனிக்கிறாங்க. அவன் என்னன்னா இவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஒரு லேடியோட ட்ரெஸ்ஸை தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருப்பாங்க போல், அந்த ஒரு சூட்டை அதை எடுத்து மாட்டிக்கிட்டு கூடவே அந்த லேடி வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ அதை வந்து அவங்க சேஃபாக வச்சுருந்துருப்பாங்க, யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க மேலே பயன்படுத்தலான்னு. பட் இப்போதைக்கு அந்த டோஸை அவன் வந்து முதல்ல சேஃப்டிக்காக தன்னோட கழுத்துலேயே அவனே போட்டுக்கிட்டு வேகமாக பில்டிங் விட்டு வெளியில் வந்துருப்பானா. நம்ம ஆளுங்களும் ஹீரோவும் அப்படியே மேலே இருந்து பார்க்குறான். கீழே வந்தோடனே அந்த இடத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த மக்கள் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரைட் ஏதோ இந்த கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆள் போல அப்படின்னு அவனை சுற்றி வளைக்கிறாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து ஒரு புல்லட் சத்தம் ஒன்று கேட்கும். அந்த புல்லட் சத்தம் கேட்டோடனே இருக்கிற எல்லாரும் அப்படியே தெரிச்சு போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் இன்னொரு புல்லட் அவனோட மண்டையிலே இறங்கி அதே இடத்துல அந்த ஆளை சாகடிக்குது. ஸோ பெர்மிஷன் இல்லாமல் யாராலையும் வெளியிலேயே சுத்த முடியாது போல. அவன் இறந்து போகிறத மேலேருந்து நம்ம ஹீரோ அந்த அண்ணக்காரன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பார்க்க தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு இழப்பையும் பார்த்துட்டு அப்படியே தான் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹால்வேல அந்த ஆளுங்க எல்லாருமே டோரை உடைச்சிட்டு வர மாதிரி தெரியுது. ஆத்தி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் ஒவ்வொரு ரூமா செவரு ஓட்டை போட்டு வச்சுருந்துருக்காங்கல்ல, அந்த பாட்டிமா அந்த குட்டி பையன் அதுக்கப்புறம் அந்த அண்ணக்காரன் அப்படின்னு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஹீரோவும் இவங்க பிடிச்சி வச்சிருந்துருக்க அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்கள அவிழ்த்து விடுறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த லேடி மேலே அந்த அண்ணக்காரனுக்கு ஒரு காண்டு ஆகையால் அவளுக்காட உதவி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மண்டையிலே ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். சிறிது நேரம் கழிச்சு ஹீரோ கண் விழிக்கிறானா. அவன் கண் விழிச்சு பார்க்கும்போது அவனோட ரூம்ல யாருமே இல்லை. என்னடா எல்லாரும் போயிட்டாங்களா என்னன்னு அப்படியே ஒரு மாதிரி தட்டு மாதிரி எழுந்துருச்சு. அப்படியே வெளியில எட்டி பார்க்கறான். பார்த்தா அந்த சூட் போட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு ட்ரக்கை கையோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு ட்ரக்ல இருந்து ஏதோ கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. பேரலா இன்னொரு பக்கம் இந்த அண்ணக்காரன் தம்பிக்காரன் அப்புறம் அந்த வயசான லேடி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே சரி இப்போதைக்கு ஹால்வேல போறோம், வேகமா படியில இருந்து கீழே இறங்குறோம், எஸ்கேப் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இவங்க ஹால்வேக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோ அங்க இருக்கிறான். ஹீரோ அந்த அண்ணக்காரனை பார்த்தோன்னே தலையில் அடிச்சுட்டு போயிருந்துருப்பான்ல, அதனால செம காண்டு. ஏன்டா அப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும்போது அந்த பாட்டிமா தான் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. சரி இப்போதைக்கு கிளம்பணும்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க இருக்கிற அந்த ஹால்வேக்கே அந்த புகைங்கிறது வருது. உடனே மூக்க பார்த்துட்டு இப்போதைக்கு வென்டிலேட்டர் வழியாக அந்த புகையெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக பில்டிங்குள்ளே திருப்பி போகிறது சேஃப் கிடையாது, வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ண போனா அப்போ அந்த லேடி ஒருத்தங்களை இவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அந்த லேடியோட மண்டையிலே யாரோ அடிச்சு சாவடிச்சிருந்திருக்காங்க. அது டெஃபினட்டா அந்த பெரிய பையன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் அந்த இடத்துல அந்த மற்ற அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே சண்டை போடுறதுக்காக வந்துருப்பாங்க. ஏன்டா கதவை நீக்கல அப்படியான்னு. அவங்க எல்லாருமே அந்த அண்ணக்காரன் இருக்கிறான்ல, அவன் தான் சிக்கனா அப்படின்னு அவனை பிடிச்சிக்குவாங்களா. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், பட் விட்டுட்டான் அனுபவிடான்னு. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வந்த ஹீரோ அந்த வயசான பாட்டிமா அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒன்னாவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேஸுங்கிறது இப்போதைக்கு மேலே வராது, அதனால சேஃப் தானு. கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆக 3 பேர் அங்கேயே தூங்கி இருந்திருப்பாங்களா. சரின்னு ஹீரோவும் அந்த குட்டி பையனை எழுப்பும் போது அவனும் எழுந்திருச்சிடறான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவை எழுப்புனா அவங்க எழுந்திருக்கல, அவங்க இறந்துட்டாங்க. அவ்வளோதான், இருக்கிற எல்லாருமே இறந்து போனாலுமே ஃபைன், அட்லீஸ்ட் இந்த பையன் இருக்கிறான், இவனையாவது காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பையனை கூப்பிட்டு ஹீரோ கீழே வந்திருப்பானா. முதல்ல கீழே வந்தோடனேயுமே அந்த கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அங்கே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவை சுற்றி கண்டாமினேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி வேலிலாம் போட்டுருந்துருப்பாங்க. அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனை கீழே இறக்கி சரி இப்போ நீ மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா. ஆனால் அப்பன்னு பார்த்து திடீர்னு அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் ஆகிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பெர்மிஷன் இல்லாமல் சிட்டிக்குள்ள இனிமேல் வராங்களோ அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருந்திருக்க. ஐயோ இப்போ எதை வச்சு பெர்மிஷன் வாங்குறதுன்னு ஹீரோவுக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா போதும்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஆளோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பையனையுமே வேகமாக ஹீரோ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பானா. ஆனால் அப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் அந்த பையனோட கழுத்தில் அப்படியே ஒரு கிளாஸ் பீஸை எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோவை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நினச்சிட்டான் போல. ஏற்கனவே அவனோட ஃபேமிலியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாமா, அதனால என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ண, இல்லைன்னா இந்த பையன் யாருன்னு சொல்லு, இவனை நீ கூட்டிகிட்டு போக பார்க்குறியா, இல்லைன்னா இவன் உன்னோட பையனா, கொன்னுட்டா அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோ தடுக்க பார்த்ததுக்கு அவனோட வயிற்றுலேயே அந்த கிளாஸ் பீஸை எடுத்து இறக்கிடுவான். பட் எப்படியோ அந்த ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு யோ இது
இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா, நீ ஏன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டு நேராக அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே இருக்கிற ஒரு ஊஞ்சலில் போய் உட்காந்த ஹீரோவும் அதுக்கு மேலே அவனால் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, இதோட முடிஞ்சதுன்னு யோசிச்சவனும் அவனோட மொபைல் இருக்குதுல்ல அதை மட்டும் அந்த பையனை கையில் கொடுத்து, ஒன்ஸ் இந்த ஒரு மொபைலில் சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மொபைலில் என்னோட ஒய்ஃபோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ அந்த பையனை அங்கேருந்து போக சொல்லிடுவானா. அவ்வளோதான், ஹீரோ அதே இடத்துல காலி போல. அதுக்கப்புறம் அந்த பையனுமே தனியாக உலாவிக்கிட்டு இருந்தா அப்போ டக்குன்னு அந்த பையனையுமே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அமுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. கவலைப்படாதடா பையன், இந்த இடத்துல நீ சேஃபாக இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த பையன் மாதிரியே இன்னும் நிறைய சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அங்கே வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, அப்போ இனிமேல் இங்கே தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கூடவே அவன் கையோட நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவனோட வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு கால் பண்ணலான்னு அவன் மொபைல் எடுக்க அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.